கிருத்திகா மேம், சட்டமன்ற தேர்தலில் பெண்களுடைய வாக்குகளை வாங்க போவது எந்த கட்சி? சார், அதுக்கு முன்னாடி பெண்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கணும். பெண்கள் விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்ன விஷயங்கள் நம்ம தமிழ்நாடு அரசே விமென்க்குன்னு ஒரு பில் கொண்டு வந்தாங்க. விமன் அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் அவங்க தமிழ்நாடு ஸ்டேட் பாலிசி ஃபார் விமன் 2021 ஒன்று கொண்டு வந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் கூட நடக்கல. சீஃப் செக்ரட்டரி அவங்க தான் அதுக்கு ஹெட்டு. அப்புறம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை மீட் பண்ணணும், எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணணும், பெண்கள் முன்னேற்றத்தை பத்தி எல்லாம் பேசணும் அப்படிங்கறது அதோட சாரம்சம். ஆனா அதை பத்தி ஒரு மீட்டிங் நடக்காத ஒரு இதுல இருந்து என்ன தெரியுது? ஒன்லி நாங்க பெயரளவுக்கு பேப்பர்ல அளவுக்கு தான் நாங்க திட்டங்கள் எல்லாம் கொண்டு வருவோம், செயல்படுத்த மாட்டோம் அப்படிங்கிறது இதுல இருந்தே தெரியுது. அதாவது they are not very serious as they say. அதுதான். ரெண்டாவது, பெண்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா படிப்பு வேணும், குடும்பம் வேணும். அதாவது ஒரு நல்ல ஃபேமிலி, நல்ல ஒரு ஹெல்த், இதெல்லாம் தான் பெண்களுக்கு வேணும். இதுல நம்ம ஸ்லோலி தமிழ்நாடு பின்தங்கி போயிட்டே இருக்கு. இப்ப இளம் பெண்கள் பாத்தீங்கன்னா நிறைய ஹெல்த் இஷ்யூஸ், வீக்னஸ் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் யாருமே அட்ரஸ் பண்றது இல்லை. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் தரவுகள் படி நம்மளோட பெண் பிள்ளைகள் ஹெல்த் சரியில்லை. நீங்க என்னதான் சத்துணவு போட்டாலும் அது போடுறேன் இது போடுறேன்னு சொன்னாலுமே எண்ட் ரிசல்ட் இப்படிதான் இருக்கு. ஸோ ஹெல்த் இல்லை, ட்ரீட்மெண்ட் போறதுக்கு வசதி இல்லை, அரசு மருத்துவமனைகள்ல போதுமான இது இல்லை, படிப்புக்கு முதல்ல ஆட்சியில கொடுத்த லேப்டாப்பு, சைக்கிளு, இதெல்லாம் அவங்களுக்கு இந்த இதுல சேரல. சேர்ந்தாலும் ஆட்சியோட பிந்தைய காலத்துலதான் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. சோ எந்த இடத்துலயுமே விமன் சப்போர்ட்டிவா இல்ல அப்படிங்கிறது தெரியுது. ஆனா விமனுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய இருக்கு. எதனாலன்னா இந்த குடினால, ட்ரக்ஸ்னால இந்த காலேஜ் போற பசங்க கூட இப்ப எவ்வளவு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அது எவ்வளவு ஊடுருவி இருக்கு, எவ்வளவு தூரம் பாதிக்கப்படுது, அதனால என்னென்னலாம் பெண்களுக்கான எதிரான குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். சோ இது எதுவுமே இல்லாம பெண்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் இந்த பஸ் ஃப்ரீயே, இந்த 1500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்கறது, 2000 ரூபாய் இதேதான் பேசிட்டு இருக்காங்க. இது எந்த விதத்திலையும் இவங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்காது. இப்ப செல்ஃப் ஹெல்ப் குரூப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா வட்டி விகிதம் 23% அந்த மாதிரி ரொம்ப ஹை இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன நம்ம பண்ணியிருக்கோம்? அதுவும் ஒன்றும் பண்ணல. ஸோ பெண்கள் அவங்களாவே தான் தடுமாறி மேலே வந்துட்டு இருக்காங்க. அதற்குண்டான வசதிகள், அதற்குண்டான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இந்த அரசு கொடுக்கல. ஈவன் நீங்க கீழ்த்தட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப 100 நாள் வேலை வாய்ப்பு கூட அவங்களுக்கு பணம் கரெக்டா போய் சேர்றது இல்ல. அவங்களுக்கு மாசம் பணம் கிடைக்கிறது இல்ல. 3 மாசத்துக்கு ஒரு தடவை வருது. சோ இதெல்லாம் ரொம்ப, அதாவது இந்த 2 விஷயத்த மட்டுமே பேசி ஒட்டுமொத்த பெண்கள் முன்னேற்றத்தையும் நம்ம கணக்கிட முடியாது. இல்ல இப்போ முக்கியமா என்ன விஷயம்னா மேம், பெண்கள் எல்லாருமே ஒரே ஒரு கோரிக்கையை தான் முன் வைக்கிறாங்க. எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு தான் சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. மற்றபடி இப்போ திமுக 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அது 1,30,00,000 பெண்களுக்கு கொடுக்குறாங்க. அதிமுக 2000 ரூபாய் தரோன்னு சொல்லியிருக்காங்க. 2 ஆட்சியுமே பெண்கள் பார்த்துருக்காங்க. அப்படின்னும் போது பாதுகாப்புன்றது எந்த ஆட்சியில கிடைக்கும்னு பெண்கள் நம்புறாங்க? பாதுகாப்பு தான் இல்லைங்கிறது நிதர்சனம் ஆயிடுச்சுங்களே. இப்போ பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிறது ஒரு செயின் ஸ்நாச்சிங்ல இருந்து எடுத்துக்கங்க, திருட்டு, இது ரேப்பு, ஸ்கூல் போன பிள்ளைங்க நிம்மதியா வீடு சேர்ற வரைக்கும் வீட்டுல இருக்கிற பெண்கள் மடியில நெருப்பு கட்டிட்டு இருக்கிற மாதிரிதான் இருக்கிறாங்க. சோ இது இது இந்த குற்ற சம்பவங்கள்னால, அந்த ஒரு விஷயங்கள்னாலயே இந்த அரசுக்கு பெண்கள் எதிரானவங்களா மாறிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு, ஏன்னா இதை ஒவ்வொரு பெண்ணும் தன்னைத்தானே பாதுகாத்துக்கவும் முடியாது. ஏன்னா அது ஒரு ஸ்டேஜுக்கு மேல போயிடுச்சு. இந்த ட்ரக்ஸ் அப்படிங்கிறதும் குடி அப்படிங்கிறதும் ஒரு இப்ப 500 டாஸ்மாக் க்ளோஸ் பண்ணிட்டு, 500 டாஸ்மாக் அவுட்லெட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு
1500 பார் ஓபன் பண்ணிருக்காங்க. சோ இதுல இருந்து தெரியலையா அவங்களோட உண்மையான இன்டென்ஷன்? அவங்க என்ன சொல்றாங்க திமுகவுல வந்துன்னா, இவ்ளோ வழக்குகள், இவ்ளோ போக்சோ வழக்குகள், பாலியல் வழக்குகள் பதிவாகுதுன்னா எங்க ஆட்சியில தான் பெண்கள் சுதந்திரமா வந்து கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அப்படியெல்லாம் இல்லைங்க. அது ஒரு ஏதோ 1% இருக்கலாம். பெண்கள் வந்து இப்ப அதிகமா படிச்சதுனால தைரியமா இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப லிமிட்டெட். இதுதான் குற்ற சம்பவங்கள் அதிகரிச்சிருக்கிறது பை கிரைம் ரெக்கார்ட்ஸ். இவங்க சொல்ற இப்ப டிஜிபி வந்து சொன்னார் இல்லைங்களா, இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள்லாம் இது கம்மியா இருக்கு அப்படின்னு எல்லாம் ஏதோ தரவுகள் சொல்றாங்க. அந்த தரவுகள் எல்லாமே வந்து இது வந்து இட் இஸ் நாட் ப்ரூவன். அவங்க என்ன வேணா சொல்லிக்கலாம். ஆனா நம்ம சாதாரணமா இன்னைக்கு வந்து ஒரு நைட் 10 மணிக்கு வெளியே போயிட்டு வர முடியுமா அப்படின்னா நம்மளுக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நிறைய குற்றம் புரிபவர்களும் வந்து ஒவ்வொரு ஊர்லயுமே இருக்காங்க. சோ இது வந்து எல்லா பெண்களுக்குமே தெரியும். இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டுமே வச்சு பெண்களோட அதிருப்தி வந்து இந்த அரசு வாங்கிட்டு இருக்கு. ஏன்னா அதுக்கு உண்டான எந்த கரெக்டிவ் மெஷர்ஸும் இவங்க எடுக்கவே இல்லை. இப்ப இன்னொரு விமர்சனம் என்ன இருக்கு அப்படின்னா, திமுக மேல ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களுடைய நிலை எப்படி இருந்ததோ அந்த நிலைக்கு தள்ளுறாங்க திமுக. ஏன்னா இப்ப ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, கல்லூரி மாணவிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, வேலைக்கு போற பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லைன்னும் போது இது வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் எப்படி வீட்டிலேயே இருந்தாங்களோ அந்த மாதிரி தான் திமுக உருவாக்கி இருக்குன்ற விமர்சனத்தையே வைக்கிறாங்களே. அதுதாங்க, இவங்க வந்து ஆண்களே வந்து முடிச்சுட்டாங்க. இவங்கதான் வந்து மது கொண்டு வந்ததே இவங்கதான். அதுக்கு உண்டான கரெக்டிவ் ஆக்ஷன் வந்து கொஞ்சம் ஒரு அடுத்த ஆட்சியிலையாவது கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம், இல்ல வேற மாற்று கொடுத்துருக்கலாம். ஆனா அது வந்து இன்க்ரீஸே ஆயிட்டு தான் போகுதே வழி, அது குறைந்த பாடே இல்லை. சோ அதே மாதிரிதான் ஒருத்தரை வந்து முடிச்சே போயாச்சு. ஆண்கள் வந்து வேலைக்கு போய் எப்படிப்பட்ட ஆண்கள் நம்ம வந்து ஒரு விவசாயத்திலயும் ஒரு இதுலயும் வந்து இவங்களாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங், நல்ல வேலை பண்ணக்கூடியவங்க. இன்னைக்கு வந்து எல்லாமே எங்க கம்பெனிஸ்ல எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க தண்ணி அடிச்சுட்டே வாங்க வேலைக்கு அப்படிங்கிற லெவல்ல இருக்குது. ஏன்னா அவன் வந்து தண்ணி அடிக்காம வேலைக்கு வரமாட்டான், குடிக்காம வேலைக்கு வர்ற. திருப்பூர்ல எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா ஆட்கள் இல்ல. நீங்க அந்த அளவுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்களே வழிஞ்சு எந்த ஸ்கில்லும் வந்து யாருக்கும் ஒன்னும் பண்ணி தரல. அதனால இப்ப கம்பெனிஸ் தான் வந்து அவங்க முயற்சியில தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்களே வழிஞ்சு இது வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் ஆயிடுச்சு இந்த குடி இதெல்லாம். சோ ஆண்கள் வந்து இப்ப 3.14 crores விமன் இருக்கிறதுனால ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் தான் நடக்குதுங்க. இப்ப எப்படியாவது பெண்களை வந்து கவரணும், எப்படியாவது ஓட்டு வாங்கணும் அப்படின்னு சொன்ன போயே திருப்பி 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 சொன்னா அது உண்மையாகக்கூடிய ஒரு நிலையில தான் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான பெண்கள் முன்னேற்றம் அப்படிங்கிறது ஓகே, தொடர்ந்து பேசலாம். பெண்கள் வந்து ஃபினான்ஷியலா இண்டிபெண்டன்டாவே இல்ல, திமுக ஆட்சியில பாதுகாப்பா இல்ல, இப்படி பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு. எப்படி பாக்குறீங்க சார்? அதாவதுங்க, ஒரு ஹோலிஸ்டிக்கா பெண்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க இது வரைக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டாங்கன்னா, தொட்டில் குழந்தை திட்டத்திலிருந்து பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், மகளிர் சுகாதார வளாகங்கள், 24 மணி நேரம் மகப்பேறு சேவை, தாலிக்கு தங்கம் உதவித்தொகை, திருமண உதவி திட்டம், தாய் சேய் நலன் காக்கும் வகையில் மகப்பேறு நிதி உதவி திட்டம், மகளிர் எழுத்தறிவு திட்டம், பெண்கள் சொந்த காலில் நிற்க மகளிர் சுய உதவி குழுக்கள், சுய உதவி குழுக்கள்ல இப்பதான் அதிகமா இருக்கு பணமே. 20 லட்சம் 30 லட்சம் மாத்தி இருக்காங்க. எங்க வந்துச்சு? யார் முதல்ல ஆரம்பிச்சாங்க? யார் ஆரம்பிச்சாலும் இப்போது அது படிப்படியாக வளர்ந்திருக்கிறது. இல்ல அந்த சுய உதவி ஆரம்பிச்சதே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் பண்ணிருக்காங்களே வழிஞ்சு நீங்க சுயமா சுய உதவியை ஆரம்பிச்சது கலைஞர் தான் ஆரம்பிச்சாரு. பஸ் தவிர பஸ்ஸும் இந்த 1000 ரூபாய் தவிர என்ன ஒரு சுய உதவி திட்டத்துல 20 லட்சம் ரூபாய் அதிகபட்சமா இருந்ததை இப்ப 30 லட்சமா மாத்தி இருக்கிறாங்க. மக்களுடைய அவங்களுடைய கணக்கும் கூட பாத்தீங்கன்னா 6.23 லட்சம் பேர் மகளிர் சுய உதவியை குழு கொண்டு வந்ததே அதிமுக ஆட்சியில. காவல் நிலையத்துல மகளிருக்குன்னு தனியா காவல்துறையை கொண்டு வந்தது அதிமுக ஆட்சியில, தாலிக்கு தங்கம் கொண்டு வந்தது அதிமுக ஆட்சியில, பெண்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தது அதிமுக ஆட்சியில. இது எல்லாமே நிறுத்திட்டீங்கன்னா இன்னைக்கு சிம்பிள் ஒரு கோல்டோட ரேட் இன்னைக்கு 1 லட்சத்துக்கு மேல போயிட்டு இருக்கும் போது நீங்க கொடுக்கிற 12,000 ரூபாய் அந்த பெண்மணிக்கு எப்படி உதவும்? இல்ல நான் 12,000 திருமண உதவி எப்படி உதவும்? அதையும் சேருங்க, அதையும் சேர்த்து சொல்லுங்கன்னு சொல்றேன். இன்னைக்கு அது மொத்தமா டோட்டலா நிப்பாட்டிட்டாங்க இல்லையா? அப்ப பெண்களுடைய வாக்கு எப்படி கிடைக்கும் நீங்க நம்புறீங்க தெரியல.
பேசலாம் மேம். கிருத்திகா மேம் நீங்க சுருக்கமா சொல்லிடுங்க. இல்ல அதாவதுங்க இப்ப மேடம் நாச்சியால் சுகந்தி மேடம் சொன்னாங்க இல்லையா நேர்மை அப்படிங்கிறது. அப்போ ஒரு பெண்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களோட விஷன் இப்படி இருந்தது. இப்ப நிறைய அது வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும் காலகட்டத்துல என்னென்ன பண்ணியிருக்கணும் இவங்க என்னென்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. அப்போ அந்த மாதிரி ஒரு ஹோலிஸ்டிக்கா பார்க்கல ஒரு பாதுகாப்பு ஒரு 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 செக்யூரிட்டி வந்து நம்மளுக்கு பெண்களுக்கு இல்லாம போய் அதல பாதாளத்துக்கு ரேப்பு இந்த இது குற்ற செயல்கள் எல்லாம் அதிகமாகும் பட்சத்துல என்னென்ன நடவடிக்கை எப்படி வெள்ளை அறிக்கை கேட்டார்ல, அன்புமணி கூட கேட்டுட்டு இருந்தாரு வெள்ளை அறிக்கை கொடுங்க, என்ன பண்ணிருக்கீங்கன்னு வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னா அதுக்கு பதில் இல்ல. ஏன்னா பண்ணிருந்தா அழகா இதை விட பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்க இல்லைங்களா. சோ இந்த பெண்களோட நிலைமை வந்து இன்னைக்கு ரொம்ப பரிதாபகரமா இருக்கு. இதுக்கு வந்து அவங்களுக்காக யோசிச்சு செயல்படுற இந்த இவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்த அம்மா மாதிரி ஒரு ஆட்சி வந்து இது வந்து எந்த பெண்களுமே ஒத்துக்குவாங்க. நாங்கெல்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு தான் பேசுறோம், நான் எந்த கட்சியிலும் சாராதவதான். ஆனாலும் வந்து இது இவ்வளவு அழகா ஒரு ஹோலிஸ்டிக்கா பெண்களுக்காக பண்ணிருக்காங்களே அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அந்த வித்தியாசம் வந்து நல்லா எடுத்து உரைக்குது. அதுதான் வந்து பெண்கள் முன்னேற்றத்திற்கு என்ன பண்ணிருக்காங்க என்ன பண்ணல அப்படிங்கிறது நல்லா தெளிவா புரிய வைக்குது. கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்த்தோம்னா இவ்வளவு திட்டங்கள் இவ்வளவு ஸ்கீம்ஸ் எப்படி கொண்டு வந்தாங்க, அதாவது அப்ப எந்த பிரச்சனையும் இல்ல, இப்பதான் இவ்வளவு பிரச்சனைகள். ஆனா இந்த பிரச்சனையில வந்து பெண்களை சிக்க விட்டுருக்கீங்களே, சரி அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க?